குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை 20/3/2025 மார்ச் மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் 6ஆம் நாள் பங்குனி மாதம். இன்றைக்கி வந்து சஷ்டி திதி. இன்னைக்கு காலை 12 வரைக்கும் சஷ்டி திதி, சஷ்டி விரதம், அனுஷ நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், தேய்பிரை சஷ்டி விரதம், கரிநாள், திருப்பதி ஏழுமலையான் புஷ்ப பல்லக்கில் சேவை, திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம், உலக சிட்டுக்குருவி தினம். சிட்டுக்குருவி மாதிரி ஒரு அறிவுள்ள ஜீவன் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவிகள் வந்து ஒன்றா தான் கூடு கட்டும். அது சிட்டுக்குருவி கூடு கட்டுறது வந்து தர்பையில் தான் கூடு கட்டும். அது வந்து அதுக்கு காரணம் வந்து அது ரொம்ப மென்மையாக வெயில் காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் தாங்கும். அதனால் அதை கட்டும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, நம்ம பருவமழை எந்த பக்கம் வருது என்ன வருதுன்றது அதற்கு தகுந்தாற்போல் அதனோட வாயிலை வைத்து கட்டும். ரொம்ப பயந்த சுபாவம். ஒன்று தனியாகவே இருக்காது, தனியாக கூடும் கட்டாது. எல்லாம் பாருங்கள், ஒரே மரத்தில் அந்த குருவி கூடு தொங்கிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ ஒரு இது. சிட்டுக்குருவிகளுக்கும் காக்கைக்கும் நாம் உணவு படைத்தால் 10 ஜென்ம பாவம் தீரும்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாரு. அதனால் சிட்டுக்குருவிக்கும் காக்கைக்கும் பறவைகளுக்கும் நாம் உணவிட்டால் அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு இது. 10 ஜென்ம பாவம் தீர்ந்து செல்வம் தீரும், செல்வம் சேரும். அதே மாதிரி முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நாம் அடைவோம்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம சிட்டுக்குருவிகளுக்கும் வந்து உணவளிப்போம், சிட்டுக்குருவியை போற்றுவோம். அது அவ்வளோ அழகாக கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு இதாக இருக்கும். எல்லாம் இப்போவும் நாங்கள் பார்ப்போம். அது வந்து அதே மாதிரி தண்ணி குடிக்கும் கீழே உக்காந்து. நீங்கள் வந்து சிட்டுக்குருவியை எங்கேயாவது ஒரு உணவு ஏதோ ஒன்று, அதே மாதிரி எறும்பு புற்று இருக்க உணவிடுதல். 1000 பேருக்கு உணவிட்ட பலன் வந்து ஒரு எறும்பு புற்றுக்கு உணவிட்ட பலன் இருக்குது. அரிசி மாவு தூவி விட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா அது வந்து இது பண்ணி வச்சுக்கோம். இதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட இது. சரி, சூரிய உதயம் வந்து 6:20க்கு, மீன நாளிகை வந்து 3:28, சஷ்டி விரதம். இன்னைக்கு இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றில், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். ஒரு மனிதன் கெட்ட குணங்களை வெறுத்துவிடு, ஆனால் அம்மனிதனை வெறுக்காது. கெட்ட குணத்தை வெறுத்துவிடு, அம்மனிதனை வெறுக்காது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11. கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6 to 7. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வந்து பரிகாரம் வந்து தைலம், சூளம் வந்து தெற்கு, கரணம் 3 to 4. ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10, யமகண்டம் 6 to 7. சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் பக்தி, ரிஷபம் வெற்றி, மிதுனம் வரவு, கடகம் துன்பம், சிம்மம் நிறைவு, கன்னி பணிவு, துலாம் சிரமம், விருச்சிகம் இரக்கம், தனுசு பிரீத்தி, மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் தொல்லை. நாளைய விசேஷங்கள்: வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து அதே மாதிரி நாம் இந்த இது பண்ணுவோம். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரிய நாள். அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது வந்து மிக சிறப்பு. நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதை நம்ம செய்வோம். அதே மாதிரி நாளைய விசேஷங்கள் வந்து சப்தமி திதி. நாளை வந்து சப்தமி திதி. நல்ல ஒரு நினைவாற்றல் இல்லாதவன் பொய் சொல்வதை மேற்கொள்ளக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும்.
இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இன்றைய கிரக நிலவரம் பார்க்கலாமா? பஞ்சாங்கத்தில் கிரக நிலவரம் பார்க்கலாம். தை வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 6ஆம் நாள், மார்ச் மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷத்தில் ஒன்றில் ரிஷபத்தில் குரு மாந்தியோடு வந்துட்டார். மாந்தி வந்து நேற்று புதனில் இருந்தார், இப்போ வந்து குருக்கு பக்கத்தில் வந்துட்டார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சந்திரன் வந்து விருச்சகத்துக்கு வந்திருக்கிறாரு. தனுசு, மகரம், கும்பத்தில் சனி இருக்கிறாரு. மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு, புதன் வக்ரமாக, சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்கிறாங்க. பங்குனி மாதம், பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பு நடந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பங்குனி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. பங்குனி 6ஆம் நாள். பங்குனி 6ஆம் நாள் கரிநாள், சஷ்டி, மேஷாயனம் பகல். மேஷாயனம் பகல் வந்து 2:30 மணிக்கு. நாளைக்கு பூர்வேத்யு. சித்திரை 1 வந்து தமிழ் வருட பிறப்பு. என்னைக்கு தெரியுங்களா? ஏப்ரல் 14ஆம் தேதி. ஏப்ரல் 14, சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாம் சரி, இதில் என்னன்னு பார்க்கலாம். இன்றைய மருத்துவ குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா? சிறிய வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இரண்டும் ஒரே மாதிரியான மருத்துவ குணத்தை அளிக்கும். இல்லை, சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகம். சாம்பாரில் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான். உலர்ந்த வேப்பம் விதைகளின் உள்ளிருக்கும் பருப்பை நசுக்கி வெள்ளத்துடன் சாப்பிட்டு வர மூலவியாதி குணமாகும், வயிற்றுப்புண் குணமாகும். சும்மா ஒன்று தான் சாப்பிடணும்னு, நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேப்ப எண்ணெய்ங்கிறது அது வந்து அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும். வேப்பம் பூ, வேப்பம் அந்த இலை எல்லாமே அம்மனுக்கு சம்மந்தப்பட்டது. புண் அரைச்சி அதை தடவணுன்னா மஞ்சள் சேர்த்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதை தடவை புண் எல்லாமே காஞ்சி போயிடும். எப்பேற்பட்ட புண்ணும் காஞ்சி போயிடும் அந்த கசப்புக்கு. அதே மாதிரி 2 இலை வேப்பிலை சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் சாகும். இது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆக போகுது. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு அம்மனோட இது பார்க்கலாமா? வனதேவதையாக அருளும் செருவா விடுதி போத்தி அம்மன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த திருச்சிற்றம்பலம் அருகே உள்ளது செருவா விடுதி அம்மன். இங்கே வந்து பௌர்ணமி பூஜை பௌர்ணமி தினத்திலும் வெள்ளிக்கிழமையிலும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அம்மனை வேண்டும் முடிக்காணிக்கை செலுத்துபவர்கள் இங்கு ஏராளமாக வருகின்றனர். வந்து பக்தர்கள் தங்களது திருமண நாள், பிறந்த நாள், மூதாதை எல்லாருமே வந்து அந்த இதுக்கு வந்திருக்காங்க. அம்மன் கோவிலில் நடக்கும் பௌர்ணமி சிறப்பு வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. இதனால் இந்த ஆரம்ப சுகாதார தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செல்லும் சாலையில் உள்ளது செருவா விடுதி. இங்குள்ள நிறுத்தத்தில் அமைந்துள்ள கோவிலின் தோரண வாசல் இக்கோயிலின் சென்றடைய பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறது. 4 பக்கமும் காடுகள், அமைதியான சூழல் நிறைந்த அடர்ந்த செடி கொடிகளின் வளர்ந்த நடுவே அம்மா உட்கார்ந்துருக்காங்க. செருவா விடுதி போத்தி அம்மன். அதனால் இங்கே வர்றவங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்லது நடக்குதுன்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. என்னாலையும் நான் முடிஞ்சால் போயிட்டு வரேன். எனக்கு எங்கே போகவும் என்னால் இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால என்னால் நான் எங்கேயுமே போகிறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். நான் திருவாவிடுதி போத்தியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இறையருள் பெற தர்மம் செய்யுங்கள். வில்வ மரங்களாக மாறிய பூதகணங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ராவணன் வழிபட்ட தலம். புனிதம் மிகுந்த பெருமாள் ஆலயங்கள்: பூரி ஜெகநாதர், திருவரங்கம் இரங்கநாதர், திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி, திருப்பதி வெங்கடாஜலபதி, பத்ரிநாத். எவ்வளோ இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு ரம்ஜான் நோன்பு நடந்து கொண்டிருக்கிறது. ரம்ஜான் நோன்பு 19ஆம் நாள் இன்றைக்கு. அவங்க அவ்வளோ ஒரு இதாக விரதம் இருக்காங்க. ரொம்ப நல்லா அவங்கள எல்லாம் ரொம்ப எனக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப இதாகும்.